பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த நவம்பர் 14ஆம் தேதி வெளியாகி இருந்தது. அதில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களை வென்று தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தது. இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வெறும் 1 மாதங்களே ஆன நிலையில் பீகாரில் பாஜக கூட்டணி தன் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டதாக மக்கள் பாஜக அரசுக்கு எதிராக திரும்பியுள்ளனர். முதலமைச்சர் நிதிஷ்குமார் அரசு விழாவில் இஸ்லாமிய பெண் அணிந்திருந்த ஹிஜாபை மேடையில் வைத்தே கழற்றிவிட்டிருக்கிறார். இதனை எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தேஜஸ்வி யாதவ் சங்கி என விமர்சித்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவானது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஆட்சி, சிறுபான்மையின மக்களை வஞ்சிக்கும் ஆட்சி என பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் பாஜக அரசை எதிர்க்கின்றனர். ஏனெனில் மத அரசியலை முன்னெடுத்து சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக சிஐஏ, என்ஆர்சி போன்ற பல திட்டங்களை பாஜக கொண்டு வந்திருக்கிறது. இந்நிலையில் தான் மீண்டும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக பீகாரில் நிதிஷ்குமார் ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்வில் ஹிஜாப் அணிந்து கொண்டு தனது பணியாணையை இஸ்லாமிய பெண் பெற வந்தார். அப்போது அந்த பெண்ணின் ஹிஜாப்பை நிதிஷ்குமார் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து ஹிஜாப்பை அவர் இழுத்து கழற்றிவிட்டு விட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. மேலும் இந்த சம்பவத்தின் போது நிதிஷ்குமாருடன் இருந்த பீகார் துணை முதல்வர் சம்ரத் சௌத்ரி நிதிஷை தடுக்க முயன்றார். இருந்தபோதும் அதற்குள் ஹிஜாப்பை பிடித்த நிதிஷ் அதை விலக்க முயன்றார். அப்போது மேடையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மங்கள் பாண்டே, முதல்வரின் முதன்மை செயலர் தீபக் குமார் ஆகியோர் சிரித்தபடி நின்றனர். இதனைத் தொடர்ந்து நிதிஷ்குமாருக்கு என்ன ஆனது, அவரது மனநிலை மிகவும் மோசமடைந்து உள்ளது அல்லது இப்போது அவர் 100% சங்கியாகிவிட்டாரா என ராஷ்டிரிய ஜனதா தளம் எக்ஸ் தளத்தில் வீடியோவை பகிர்ந்து விமர்சித்து உள்ளது. பெண்ணின் ஹிஜாப்பை விலக்கியதன் மூலம் இஸ்லாமிய சமூகத்தின் மீது என்டிஏ கூட்டணி கொண்டுள்ள மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது. பாஜக மற்றும் RSS சித்தாந்தத்தை வெளிப்படுத்தும் வகையில் நிதிஷின் அரசியல் அமைந்து உள்ளது. மக்கள் தங்களது மத மரபுகளையும் பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுவதற்கான சுதந்திரத்துக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது என RJD செய்தி தொடர்பாளர் இஜாஸ் அகமது தெரிவித்துள்ளார். பொதுவெளியில் இதுபோன்ற செயலில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஈடுபடுவது இது முதல் முறை அல்ல. கடந்த ஜனவரியில் காந்தி நினைவு நாளில் மலரஞ்சலி செலுத்திய பிறகு திடீரென கை தட்டினார். பின்னர் கடந்த மார்ச் மாதம் தேசிய கீதம் பாடப்பட்ட போது தனது தனி செயலாளருடன் சிரித்தபடி பேசினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.